வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் பெக் ஸ்டிச்சிங் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி டபுள் லைன் செயின் ஸ்டிச்சிங் போடலான்னு தெளிவாக பார்க்கலாம். முதல்ல பிரேமை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்பர் 14.5 mm த்ரெட் ஊசியையும் ஜரி த்ரெட்டையும் எடுத்துக்குங்க. முதலாவதாக ஒரு கோடு கீறிக்குங்க. ஜரி த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி நொட் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. ஜரி த்ரெட்டை எப்பையும் பிரேமுக்கு கீழே வர மாதிரி வச்சுக்குங்க. ரிவர்ஸில் இருந்து செயின் ஸ்டிச்சிங் கொஞ்சம் போட்டுக்கணும். செயின் ஸ்டிச்சிங் போடும்போது எல்லாம் ஒரு அளவாக இருக்கணும். அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும். அதற்கு அப்புறம் லைட்டாக ஊசியை திருப்பிட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சிங் போட்டுக்குங்க. அதற்கு அப்புறம் ஆப்போசிட் பக்கமாக செயின் ஸ்டிச்சிங் போடுங்க. இந்த மாதிரி ஒட்டியே போடணும். அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும். இந்த டபுள் லைன் செயின் ஸ்டிச் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் பார்டர் லைன், நெக் லைனுக்கு கூடுதலாக யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நாங்கள் இந்த 2 டிசைனையும் ஸ்டிச் பண்ணி பார்ப்போம். நேர்கோட்டில் போட்ட மாதிரியே ஒரே அளவாக செயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. வளைவாக வளைக்க வேண்டிய இடத்துல செயின் ஸ்டிச்சிங்கை சின்னதாக்கி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நேர்கோடுகளாக போடுறதுக்கு ஒரே அளவாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்களை வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்குங்க. இதுதான் டபுள் லைன் செயின் ஸ்டிச். அடுத்த வீடியோவில் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தெளிவாக பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.